தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேரத்தில் கைது செய்யப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி இந்த தலைப்பில் தான் காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, சில நாட்களுக்கு முன்பு சென்னை டிஜிபி அலுவலகத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தாக்கியிருந்தார்கள். தன்னை தற்காத்து கொள்வதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பதில் தாக்குதல் கொடுத்திருந்தாருங்க. குறிப்பாக இந்த தாக்குதலின் போது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் செருப்பால் அடித்தது குறிப்பிடத்தக்கது. திட்டமிட்டே பிரச்சனை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் செயல்பட்டனர். சூழல் இப்படி இருக்கையில் நேற்று இரவு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணன் சீமான் அவர்கள் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை கைது செய்திருக்கும் திமுக அரசின் செயற்பாடு அடாவடித்தனமானது. காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகத்திற்கு புகார் கொடுக்க சென்ற அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மீது அதன் வாசலிலே வைத்து குண்டர்கள் தாக்குதல் தொடுத்ததும் தனியொரு ஆளாக நின்றவர் தற்காத்து கொள்ளவே முயன்றார் என்பதுமான சாட்சிகள் காணொளி பதிவுகளாக ஊடகங்களில் வெளியான போதும் பொய் வழக்கை புனைந்து பாதிக்கப்பட்டவர் மீதே வழக்கு தொடுத்து சிறைப்படுத்துவது அதிகார அத்துமீறலின் உச்சம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. வெளிப்படையான பாசிச வெறியாட்டம். இதற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகார திமிரிலும் பதவி போதையிலும் ஆட்டம் போடும் ஆட்சியாளர் பெருமக்களே, உங்களுக்கான நாட்கள் எண்ணப்படுகின்றன. உங்கள் அரசும் அதிகாரமும் வீழும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. பிரச்சனைக்கு உரியவர்களை கைது செய்யாமல் தன்னை தற்காத்து கொள்வதற்காக திருப்பி தாக்கியவரை கைது செய்துள்ள திராவிட மாடல் ஆட்சியின் செயல்பாடை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.